Hi students, இப்போ நம்ம பார்க்க போறது 10th standard mathsல chapter number 1 relations and functionsல exercise number 1.4ல third sum பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல exercise 1.1, 1.2, 1.3 மூணு அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க பார்த்துக்கலாம். Okay. Now question number 3. Represent the function f is equal to set bracket 1, 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4 close the set bracket through an arrow diagram, a table form, a graph. Okay. They given the set of ordered pairs. Actually, represent a function from four ways பார்த்திருக்கோம். One set of ordered pairs, arrow diagram, table form, a graph பார்த்திருக்கோம். அதில் அவங்க ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. Remaining மூணு ஃபார்ம் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. Okay. So first solutionல given எடுத்து எழுதிக்கலாம். Given வந்து questionல கொடுத்த set of ordered pairs எடுத்து எழுதிக்கோங்க. f is equal to set bracket 1, 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4. Okay, இதை given நம்மளுக்கு set of ordered pairs. இதை யூஸ் பண்ணி இப்போ arrow diagram போட போறோம். First oval shape A னு போட்டுக்கோங்க, அடுத்த oval shape B னு போட்டுக்கோங்க. So இந்த set of ordered pairsல இருக்கிற first placeல இருக்கிற numbers எல்லாத்தையுமே இந்த first arrowல போட்டுக்கலாம். 1, 2, 3, 4, 5. Then second termல இருக்கிற நம்பர்ஸ்லாம் பாருங்க 2 2 2 3 4 இருக்கு இல்லையா. So 2 2 2 3 டைம்ஸ் வந்திருந்தாலும் நம்ம 1 டைம் தான் எடுத்துக்கணும் இங்க. Then next 3 4 எழுதிக்கலாம். ஓகே, இப்போ செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த ரெண்டு ஓவல் ஷேப்பை இப்போ ஜாயின் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேர் பாருங்க 1 2 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 1ல இருந்து 2க்கு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேர் 2 2 2 again 2 2 2 போட்டுக்கலாம். the next 3 2 2. so 3ல இருந்து 2க்கு போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேர் 4 2 3. 4ல இருந்து 3க்கு ஒரு arrow. then 5 2 4 லாஸ்ட் பேர். ஓகே, இங்க நடுவுல f போட்டுக்கலாம். இது ஃபங்க்ஷன்ங்கறனால நடுவுல f போட்டுக்கோங்க. the next side heading is table காலம். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு நேம் x போட்டுக்கலாம், அடுத்தது f of x னு போட்டுக்கலாம். இந்த f of x க்கு பதிலா நம்ம y கூட எழுதலாம். ஓகே, xங்கிறது என்ன சொல்லியிருக்கேன், இன்புட் டேட்டா. அதாவது இந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபுல்லாவே x ன்னு சொல்லுவோம். சோ வாட் ஆர் தி வேல்யூஸ் 1 2 3 4 5. ஓகே, அப்ப f of x அப்படினா இந்த பேர்ல இருக்க செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ்ல இருக்க செகண்ட் வேல்யூஸ் எல்லாமே இந்த f of x ன்னு சொல்லுவோம். அப்ப என்னென்ன வேல்யூஸ் பாருங்க 2 2 2 3 and 4. ஓகே, இந்த சப்டிவிஷனும் ஓவர். இப்போ அடுத்தது கிராஃப் போட போறோம். horizontal axis is called x axis, vertical axis is called y axis. horizontal axisல ரைட் சைடு இருக்கிறது x, லெஃப்ட் சைடு இருக்கிறது x dash, டாப்ல இருக்கிறது y, டவுன்ல இருக்கிறது y dash போட்டுக்கோங்க. the numbers பாருங்க, இதுல நமக்கு 5 வரைக்கும் இருக்கு. சோ 0ல ஸ்டார்ட் பண்ணி நான் 6 வரைக்கும் போட்டுக்கறேன். அதே மாதிரி இதுல 4 வரைக்கும் இருக்கு. நான் ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ரா எழுதிக்கிறேன் 5 வரைக்கும். ஓகே, இப்போ பாயிண்ட் பிளாட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேர் பாத்தீங்கன்னா 1, 2. x ஆக்சிஸ்ல 1, y ஆக்சிஸ்ல 2. இது ரெண்டு பிளேஸும் மீட் பண்றது 1, 2. தென் அடுத்த பாயிண்ட் 2, 2. x ஆக்சிஸ்ல 2, y ஆக்சிஸ்ல 2. சோ 2, 2 போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது x ஆக்சிஸ்ல 3, y ஆக்சிஸ்ல 2. x ஆக்சிஸ்ல 3, y ஆக்சிஸ்ல 2. Okay, then fourth point, x is equal to 4, y is equal to 3. x is equal to 4, y is equal to 3. Then last pair, x is equal to 5, y is equal to 4. x is equal to 5, y is equal to 4. Okay, sum is completed. Students, உங்களுக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thank you.